அனைவருக்கும் நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்கள், ஆம் தனுசு, மார்கழியில் நான் அப்படி என்று இறைவன் விரும்பிய பாவம், விரும்பிய மாதம், விரும்பிய காலம் தனுசு ராசி. இறைவன் பாக்கியாதிபதியாகவே இருக்கும் ராசி. ஆம் தனுசு ராசி அன்பர்கள், இறைவனாகவே வடிவமிட்டவர்கள். தனுசுவில் என்ன கிரகம் இருக்கிறது? தனுசு ராசிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். ஒரு ஜென்மாவில் இவர்கள் அவதார புருஷர்களாகவே இருந்தார்கள். அதனால்தான் அதற்கு கோதண்ட ராகு என்று பெயர். இறைவன் திருவடியாகவும், இறைவன் திருக்கரங்களாகவும், இறைவன் பார்வைகளாகவும் முழுமையாக பலன் பெற்றவர்கள், முழுமையாக பவித்திரமாக இருப்பவர்கள் இவர்கள். கோபத்தின் உச்சத்தில் சென்றாலும் நியாயத்தின் தர்மத்தின் வழியில் சட்டென்று நின்று விடுபவர்கள். வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள், ஆனால் அதற்கு வருத்தமும் படுவார்கள், மன்னிப்பும் கேட்பார்கள் பெரிய மனதோடு. இவர்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியாக பாக்கியம், அதாவது மூத்த மகனின் வழியாக அல்லது ஊர் மக்களின் சார்பாகவும் நல்ல மரியாதைகளும் பட்டங்களும் பதக்கங்களும் அற்புதமான மாதம். இவர்கள் தெய்வமாக பிறரால் போற்றப்படுகின்ற காலம் இந்த காலம். ஆக தனுசு ராசி நேயர்களும் அன்பர்களும் பட்டாடைகளை உடுத்தி கொண்டு நல்ல பவித்திரத்தோடு இறைவனை காண செல்லுங்கள், மேல் அதிகாரியை காண செல்லுங்கள். மிக அற்புதமான உங்களுடைய கேரியர், உங்களுடைய திறமையினால், உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த நல்வினைகளால் இப்பொழுது போற்றப்படுகின்ற காலம் தனுசு ராசி நேயர்களும் தனுசு ராசி அன்பர்களும். உதாரணம், திரைத்துறையில் மின்ன வேண்டுமா? இப்ப சிறப்பான காலம். தொழிலில் மின்ன வேண்டுமா? சிறப்பான காலம். மாமியாரிடம் பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைக்க வேண்டுமா? இது இந்த காலம். அதே நேரத்தில் தந்தையாக உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டுமா? இப்பொழுது காலம். அதனால்தான் பெண் பிள்ளைகளோடு நியாய தர்மத்தோடு இப்பொழுது கூடி இறைவனை வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வெற்றி கொள்ளுங்கள். மிக காலம் உங்களுக்கு சூப்பரான காலம், சிறப்பான காலம், தர்ம கர்மாதிபதியான யோகமான காலம். எப்பொழுதுமே ஜோதிடத்தில் இரண்டே வகை. ஒன்று, காலம் நன்றாக இருக்கிறதா, சரியாக பயன்படுத்திக்கொள். காலம் சற்று கவலைக்கிடமாக இருக்கிறதா, கவனமுடன் இருந்து கொள், அல்லது சற்று உன்னுடைய வேகத்தை குறைத்துக்கொள். இது ரெண்டு விதம்தான். அந்த ரெண்டு விதமும் சரியாக பயன்படுத்துபவர்கள் தனுசு ராசி நேயர்கள். ஆக இந்த காலம் தனுசு ராசிக்கு மிகச் சிறப்பான காலம். இறைவனை வழிபடுவோம், குலதெய்வத்தை வழிபடுவோம், கோரிக்கையை நிறைவேற்றுவோம். நன்றி, நமஸ்காரம்.